ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்னமர் மிஸ்ஸில் வந்து நாளைக்கு என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி வந்து பிறந்தநாள். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வந்து பயங்கரமாக வந்து பலூன்லாம் டெக்கரேஷன் பண்ணி பயங்கரமாக வந்து கேக்லாம் சரியான பெரிய கேக்கெலாம் வாங்கி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. ஆனால் காலேஜ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வர்றாங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, யாருக்கு பிறந்தநாள், யாருக்குன்னு எல்லாருமே வந்து கன்ஃபியூஷனாகவே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க மாமாவோட தங்கச்சி இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவளால் நம்ம எவ்வளோ அவஸ்தைப்பட்டோம், அவளுக்கு போய் பிறந்தநாள் கொண்டாடணுமா வைக்கணுமான்னு சொல்லிட்டு இந்த கேக் எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா தூர போட்டுறாங்க. அவ்வளோ பெரிய கேக்கையும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேது வந்து சேதுக்கு வந்து கோவம் வருது. ஆனாலும் என்ன பண்ண தெரியாமல் வெளியே போய் நின்றுறாரு. வெளியே போய் நின்னோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, மாமா நீங்கள் எப்படியாவது அக்காவுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் நம்ம சேது வந்து அப்படியே வந்து கம்முன்னு இருக்காரு. ஆனால் அடுத்து வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து வைக்கிறாரு நம்ம சேது. ஏன்னா கேக் வந்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு வந்து கேக் வந்து அவங்க பாட்டி வந்து சேதுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க கேக் வாங்கிட்டு உடனே சேது பார்த்தீங்கன்னா கேக் வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்தோன்னா அவங்க பாட்டி தமிழ்ச்செல்வி அப்புறம் சேது 3 பேர் சேர்ந்து வந்து கேக் வெட்டி சந்தோஷமாக வந்து இந்த பிறநாள் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை பை, டாட்டா.